வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதாவது நியூமரலாஜி எண் கணிதத்தில் மலர் மருத்துவம் எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நம்ம சொல்லலாம். 1ஆம் தேதியில் பிறந்தவர்களெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடியவர்கள். அவர்கள் உச்சமும் அடையக்கூடாது, நீச்சமும் அடையக்கூடாது, மறைவு ஸ்தானத்திலும் மறையக்கூடாது. 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு என்ன ஒரு கொடுக்கலான்னா, 1ஆம் தேதி சூரியன் கூட கம்பேர் பண்ணி பேசலாம். சிம்மராசி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வருவாங்க. 1ஆம் தேதி பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் வெர்பைன் அப்படின்ற ஒரு மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் வெர்பைன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், சிங்கம் எப்படி காட்டுக்கே ராஜா அப்படின்ற மாதிரி 1ஆம் தேதி 10 இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நான் தான் முன்னாடி நின்று வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அதுன்னு எல்லாத்துலேயும் முன்னாடி போய் நின்று மாட்டிக்கூடாது இல்லையா? எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செஞ்சு மாட்டிக்கூடாதுல்ல. அதனால் வெர்பைன் என்ற மலர் தீர்வுகள் எடுத்துக்கும் போது அவர்களுக்கு ஏற்ற வேலையை மட்டும் செய்து நல்ல பேரும் கிடைக்கும், நல்ல பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். வெர்பைன்ற மலர் தீர்வுகள் அவர்கள் எடுத்து பயன்பெறலாம். எண்கணிதம் மலர் மருத்துவம் படிப்பவர்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.